ஏட்டி, நேத்து கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன் வரமாட்டேன்னா இன்னைக்கு என்ன டீ முதல்ல வந்து நிக்கிறா? ஏக்கா தர்ஷினி அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்கக்கா வீட்ல அவங்க அப்பாவும் அம்மாவும் வரக்கூடாதான். அதனால அவங்க மாமனும் அத்தையும் வருவாங்க, அவங்களோட நீங்களும் சேர்த்து போங்கக்கானு. ஏட்டி போ, உன் மாமன் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க, நம்ம எல்லாம் போயிட்டு தர்ஷினிக்கு சேலை எடுத்துட்டு வந்துருவோம். ஏய், நீங்க போய் சேலை எடுங்கம்மா. நாங்க ஆம்பளைங்களா போய் அவனுக்கு வேட்டி சட்டை எடுக்கிறோம். அப்புறம் அப்படி இப்படின்னு நேரம் ஆகி போயிடும். 10:30 மணிக்கு மேல எடுக்க கூடாது. 10:30 மணிக்குள்ள மடார்னு எடுத்து முடிங்க. சரிங்கத்தா. தர்ஷினி, காவியா ஏன் ஒரு மாதிரியே இருக்கா? தெரியலங்க, நானும் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், அவ பதிலே சொல்ல மாட்டேங்கிற, அமைதியாவே தான் இருக்கா. அவ எவ்வளவு ஹர்ட்டா இருந்தாலும் அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அப்படி இருப்பா, அப்புறம் நார்மல் ஆயிடுவா. என்னமோ தெரியல, வந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்கா. கார்ல ஏறும்போதே அப்படிதான் இருந்தா. ஏய் தருண், இப்ப நீங்க முன்னாடி போங்க, தான் வந்துடுறேன். டேய் மணி ஆயிரும்டா. போய் பாத்துக்கிட்டே இருங்கப்பா, என் ஃப்ரெண்டு வருவான்ப்பா, அதனாலதான்ப்பா. சரி சீக்கிரம் வந்துரு. காவியா, என்கிட்ட நீ எதுவுமே பேசாதானே? காவியா என்னாச்சுடி, சொன்னாதானே தெரியும். யாருமே என்கிட்ட பேசாதீங்க. நான் என்னடி பண்ணேன்? எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? என்னாச்சு தர்ஷினி? தெரியல என்ன. ஏய் மேட்சாவே இட்ரா. ஏய், வெட்டிங் ட்ரெஸ்ஸும் மேட்ச், முன்னாடி போறதும் மேட்சா இருந்தா நல்லாவே இருக்கா சிந்து. ஆமால, அப்ப சரி உனக்கு என்ன பிடிக்குதோ அதுவே இடு. சரி வா, அம்மாவும் அத்தையும் போயிட்டாங்க. ஏய், உன் ஃப்ரெண்டு காவியா எங்கடா? ராகுல், சிந்து, ஆண்டி நீங்க போயிட்டே இருங்க, நாங்க வரோம். சீக்கிரம் வந்துருங்க. ஹாய் காவியா. சிந்து, கவியா ஏன் ஒரு மாதிரி பேசுற? காவியா, ஏய் ஹாய்டி தர்ஷினி. ஹாய்டி. நீ எங்க இங்க? அத நான் கேட்கணும்டி. நாங்க வெட்டிங் சாரி வேஷ்டி எடுக்க வந்தோம்டி. நாங்களும் அதுக்கு தான் வந்தோம். என்னடி சொல்ற, உனக்கு மேரேஜா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாதுடி, அதனால தானே கேக்குறேன். அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் கால்ல பேசும்போது சொன்னனடி. அப்படியா? அப்ப நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் நீ சொல்லிருப்ப போல. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேனா. காவியா தர்ஷினி, இவன் தான் ராகுல். காவியாக்கு தான் தெரியுமே. தர்ஷினி, இவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். என்னடி போன வீக்ல சந்துரு சந்துருன்னு சொல்லிட்டு இருந்தேன், இந்த வாரம் ராகுல்னு சொல்லிட்டு இருக்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் தர்ஷினி. இல்ல எனக்கு ஒன்றும் புரியல, அதான் கேட்டேன். நான் கான்ஃபரன்ஸ் கால்லே ஃபுல்லா எல்லாம் விவரமா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பேசுறது நல்லாவே இல்ல, வேணுக்குனே பேசுற மாதிரி தான் இருக்கு. தர்ஷினி, எதுக்கு தேவையில்லாம பேசுற? இல்லங்க, அவ சந்துருன்னு ஒரு பையனா லவ் பண்ணா. அவங்க தான் சொன்னேன்னு சொல்றாங்கல்ல. சாரிங்க, இனிமே அப்படி பேச மாட்டேன். காவியா, என்ன அமைதியாவே நிக்கிறீங்க? ஏய் காவியா, என்னாச்சு தர்ஷினி? ஏன் காவியா இப்படி இருக்கா? அவகிட்டே கேளு, காலையில வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், வாயே திறக்க மாட்டா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல, நாங்க இனிமே தான் எடுக்கணும். நாங்க எங்களோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். வெட்டிங்க்கு முன்னாடி போடுறதுக்கு மட்டும் இவனுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். ஓகேம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம். 10:30 மணிக்குள்ள ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகேண்ணா, நீங்க கிளம்புங்க. காவியா, தர்ஷினி போலாமா? நான் வரலண்ணா, நீ போ தர்ஷினியை கூட்டிட்டு. ஏண்டி இந்த மாதிரி பண்ற? சரி வா, நம்ம போலாம். அவளை தனியா விட்டு எப்படிங்க போறது? இல்ல, நான் உன்னை கொண்டு போய் அங்க விட்டுட்டு நான் மறுபடியும் இங்க வரணும். என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், அவனை கூட்டிட்டு தான் நான் எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். சரிங்க. சிந்து, கொஞ்சம் அவளை பாத்துக்கிறீங்களா? நான் இவ்வளவு மட்டும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஓகேண்ணா, நீங்க போங்க. ராகுல், கோச்சுக்காம நீயே போய் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துறியாடா? நீ வரலையா? இல்லடா, நீ எதுவும் கோச்சுக்காத. காவியாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா. யூஸ்வலி அவ அப்படி இருக்க மாட்டாடா. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இத்தனை செகண்ட்ல நார்மல் ஆயிடுவா. ஏதோ இன்னைக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி எதுவுமே பேசாம இருக்காளே. நான் என்னன்னு கேக்குறேன், நீ போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறியா? அதுக்குள்ள அவங்க அண்ணன் வரத்துக்குள்ள என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சு வைக்கிறேன். சரிம்மா, கவனம், 2 பேரும் கவனமா இருக்கணும். நான் வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷத்துல போய் ட்ரெஸ் எடுத்துட்டு இங்கேயே வந்து நான் கூட்டிக்கிறேன், நீ இங்கே நில்லு. ஓகே. காவியா, எல்லாரும் போயிட்டாங்கடி, என்ன பிரச்சனை சொல்லு. காவியா, நீ பார்க்காத பிரச்சனையா? ஏன் பழுதுட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. எங்க வீட்ல எனக்கு மேரேஜ் பண்ண போறாங்களாடி. நல்ல விஷயம் தானடி. கல்யாணம் பண்ணது நல்ல விஷயம் தான், ஆனா எனக்கு பிடிக்கணும்ல. மாப்பிள்ளை பாத்துட்டாங்களா? மாப்பிள்ளை எல்லாம் என்கிட்ட காட்டவே இல்ல, ஆனா அவங்களாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்கிட்ட மேரேஜ் பத்தி எதுவுமே பேசலடி வீட்ல. ஆனா திடீர்னு அம்மா நேத்து நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு அவங்க பாட்டுக்கு சொல்றாங்க. சரி வா, கீழே கேண்டீன் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசுவோம், சரியா? வாங்கக்கா, என்ன ரேட்ல சாரி பாக்குறீங்க? முகூர்த்த புடவைமா, ஒரு 10,000ல இருந்து 12,000க்குள்ள காட்டுங்க. சரிக்கா, காட்டிடுவோம். இதெல்லாம் நீங்க கேட்ட அந்த 10,000ல இருந்து 11,000 வரும்க்கா. இதெல்லாம் நியூ மாடலாமா? ஆமாக்கா. சரி, வேற மாடல் இருந்தா எடுத்து காட்டுங்க. இதெல்லாம் இப்ப இருக்க ட்ரெண்டியான கலெக்ஷன். விலை என்னமா? இது 15ல இருந்து 20 வந்துரும்க்கா. ஏட்டி, அவ்வளோலாம் வேணாட்டி 10 to 12க்குள்ளே எடுங்க. சரிம்மா, அந்த முன்னாடி போட்டீங்கல்ல அந்த மாடல்லாம் கொஞ்சம் விரிச்சு காட்டுங்க.
இந்த மெரூன் கலர் வந்து முந்தானை, இதே மாதிரி தான் பிளவுஸும் வரும். இந்த கிரீன் கலர் வந்து பாடிக்கு வரும். ஏத்தா நீ மாமன் சேலை எடுக்கிறியா? ஆமாம்மா, எடுக்கணும். நீங்க முகூர்த்த சேலையும் பரிசு சேலையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் எடுக்கணும். ஏன்னா பரிசு சேலையை விட கம்மியால இருக்கணும் விலை. ஆமாத்தா அப்படிதான் சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரர் சொல்லிதாம்மா அனுப்பி விட்டாரு. மாமன் சேலை பரிசு சேலையை விட கம்மியா தான் இருக்கணும், கூட போட்டு எடுத்துறாத, தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி தான் அனுப்பிச்சாரு. சரித்தா, அப்ப முதல்ல முகூர்த்த சேலையும் பரிசு சேலையும் இதுலயே எடுத்துருவோம். ஏட்டி, முகூர்த்த சேலை வந்து குங்கும கலர்ல இருக்கிற மாதிரி பார்த்து எடுங்க. அப்படித்தான் இருக்கணும். சரிக்கா. பரிசு சேலை அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ கலர் அந்த கலர்ல எடுங்க. ஏம்மா, இந்த முகூர்த்த சேலை குங்கும கலர்ல தான் இருக்கணுமா? அந்த கலர் கொஞ்சம் காட்டுமா. இந்தாங்கக்கா, இதுல 2 சேலை இருக்கு பாருங்க. ஒரு டார்க் மெரூன் இருக்கு, ஒரு லைட் மெரூன் இருக்கு. எது வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கலர் சேலை நல்லா இருக்குடி, அதை ஒண்ணு எடுத்துருங்க. அதை பரிசத்துக்கு வேணா எடுத்துக்கலாம். சாரிடா மச்சான், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முகூர்த்தத்துக்கு வேஷ்டி சட்டை எடுத்துட்டாங்களா? பரவாயில்லடா, அப்பதானே பார்த்து எடுக்க போறாங்க, நமக்கு என்ன அதுல வேலை இருக்கு. ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு மட்டும் கோட் சூட் எடுக்கணும், வா அதை நம்ம போய் எடுப்போம். மச்சான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நேத்து என்னடா நடந்துச்சு? மொட்டையா என்ன நடந்துச்சுன்னா? இல்லடா, காவியா வந்ததுல இருந்து ரொம்ப சோகமா இருக்கா, ஒரு மாதிரி அழுத மாதிரியே இருக்கா, கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. யார் கூப்பிட்டாலும் பேசவும் மாட்றா. அதான் எதுவும் பிரச்சனையா என்னன்னு கேட்டேன். என்னால பிரச்சனைன்னு சொன்னாலா? இல்ல மச்சான், உன்னால பிரச்சனைன்னு சொல்லல. அவ எதுவுமே பேசவும் இல்ல, அமைதியாவே இருக்கா, எதுவும் சொல்லவும் மாட்றா. அதனாலதான் உன்கிட்ட கேட்டா தெரியுமேன்னு கேட்டேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நேத்து நான் அவளை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்டா. ஆனா இனிமே நான் அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவும் இல்லை, இப்போ வரைக்கும் நான் எதுவுமே அவள்கிட்ட பேசவும் இல்லடா. சரி மச்சான், பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடு. நான் அவளை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுவா. வேணாம் வேணாம்டா, நான் இப்பதான் பேசியிருக்கேன் வீட்ல வேற உன்னை பத்தி. அப்படியா மச்சான்? ஆமாண்டா, உன்னை பத்தி சொல்லிட்டேன், சித்திக்கிட்ட சொல்லியிருக்கேன். சித்தப்பா என்ன சொல்றாருன்னு தெரில, என்ன பேசுனாங்களா என்னன்னு தெரியல. அப்படி எதுவும் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் உன்கிட்ட சொல்றேன். சரிடா. டேய், சாரிக்கு மேட்ச் ஆயிடுறா கோட்டு. சொல்லுடி காவியா. சொல்லுடி காவியா, என்னதான் பிரச்சனை? இது பெரியமாவும் தருணனாவும் வீட்டுக்கு வந்தாங்கடி. நான் வேற ஏதோ விஷயம் பேச வந்திருப்பாங்க போலன்னு நினைச்சு விட்டுட்டேன். கடைசியில பார்த்தா எனக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்த்திருக்காங்களாம். என்னடி சொல்ற? ஆமாடி, அம்மா மொட்டையா சொல்றாங்க, நீ இனிமே எந்த இன்டர்வியூக்கும் போக கூடாது, எங்கேயும் போக கூடாது, உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, முடிவு பண்ணியாச்சு அப்படின்றாங்க. நல்ல விஷயம் தானே. என்னடி நீ பேசுற? ஏன், உனக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்கா? ஏய், நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லடி. காவியா, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசு, அப்பதான் எனக்கு புரியும். தருணனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல. அண்ணாவோட என்கேஜ்மெண்ட்க்கு கூட வந்திருந்தாங்களே. ஆமா, அவங்க பேரு ஹரிஷ். ஓகேயா? ஓகே. அவங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, ஆனா என்கிட்ட ப்ரப்போஸ்லாம் எதுவும் பண்ணல. இது வைஃப் கிட்ட பேசுற மாதிரியே பேசுறாங்கடி. ஓகே, உனக்கு பிடிக்கலன்னா நீ பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, இல்லைன்னா வீட்ல சொல்ல வேண்டியதானே. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டா நம்ம பதில் சொல்லலாண்டி. அவங்க வந்து எதுவுமே என்கிட்ட கேட்கவே இல்லை. அவங்க தான் அவங்க பொண்டாட்டி மாதிரி என்கிட்ட வந்து பிஹேவ் பண்றாங்க. ஓ, அப்போ உனக்கு பிடிக்கல. அவங்க எனக்கு பிடிச்சிருக்குடி, ஆனா அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்களே. அவங்களாவே ஏதோ ஒன்று நினைச்சு அவங்களா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்களா, எங்க வீட்டுல வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா, நான் வேற அவங்க கிட்ட வந்து இனிமே எனக்கு தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அவங்களும் தொல்லை பண்ண மாட்டேன்ட்டு போயிட்டாங்க, ப்ராமிஸ் வேற பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, நீ போய் உங்க அண்ணன்ட்ட பேசு. எங்க அண்ணனே ஒரு லூசா இருக்காண்டி, அவன் சரியா இருந்தா ஏண்டி எல்லாமே இப்படி இருக்கு. பெரியமா வந்து பேசாங்கன்னு தெரியுது, என்னட்ட சொல்லிருக்கணும்ல ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடியே. அவன் விஷயத்துல மட்டும் வந்து என்கிட்ட மெனக்கட்டு, பாப்பா தர்ஷினி எனக்கு பிடிச்சிருக்கு அது இது அப்படின்னால, அப்ப என்கிட்டயும் கேட்கணும்ல, உனக்கு பிடிச்சிருக்க காவியா, இந்த பர்சன் இப்படி இருக்காங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும். இப்ப என் டவுட் என்ன தெரியுமா, உனக்கு அந்த தருணனாவோட ஃப்ரெண்ட பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்ல உன் வீட்டுல பாத்திருக்க மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கலையா, ஹரீஷ பிடிச்சிருக்கனால அந்த மாப்பிள்ளைய பிடிக்கலையா, என்னன்னு தெளிவா சொல்லு. நீ யார்ட்டையும் ஆனா சொல்லக்கூடாது. நான் இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கண்டிப்பா நான் சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லுவேன். எனக்கு ஹரீஷ பிடிச்சிருக்கு. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துல இருந்துமே ஏதோ நான் அவங்களோட வைஃப்ங்கிற மாதிரியே எனக்கு மைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஃபீல் ஆயிடுச்சுடி. அப்படி போடு, காவியாக்குள்ள காதல் வந்துருச்சு. இப்ப அது இல்லடி விஷயம். அடி கள்ளி. வேற என்ன? இப்போ நான் வர மாப்பிள்ளைய நான் என்ன சொல்லி நான் வந்து ஸ்டாப் பண்றது? நீ எதையுமே ஸ்டாப் பண்ண வேணாம், என்ன நடக்கணுமோ அது பாட்டுக்கு நடக்கட்டும். நீ அந்த மாப்பிள்ளை கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு போய் ஓப்பனா சொல்லிடு.
எனக்கு ஆல்ரெடி ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் வேற யாரும் இல்ல, என் அண்ணனோட ஃப்ரெண்டு, அவன் பேரு ஹரிஷ் அப்படின்னு சொல்லிடு. சொன்னா வீட்ல சொல்ல மாட்டாங்களா? வீட்ல சொன்னாதடி உனக்கு கல்யாணம் நடக்கும். பயமா இருக்குடி. அப்ப வீட்ல பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கு நான் கல்யாணமே பண்ணாம இருந்துக்கலாம். ஏய் உனக்கு புரியுதாடி? எனக்கு ஹரிஷை பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் தாண்டி நான் அவனோட வைஃபாவே வாழ ஆரம்பிச்சிட்டேன்டி. அப்புறம் ஏன் நேத்து அவங்க கிட்ட தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்க? அவங்களால என்ன பார்க்காம இருக்க முடியாது, எப்படி இருந்தாலும் வந்துருவாங்கன்னு நினைச்சேன். அதே அவங்க சீரியஸா எடுத்துட்டு வரலனா? அவங்களால என்ன பார்க்காம அவங்களுக்காம இருக்க முடியாது. லூசு, அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கடி உன்கிட்ட, எப்படி வருவாங்க? அதெல்லாம் வருவாங்க. வரலனா? வரலனா நானே அவங்கள தேடி போயிடுவேன். அப்படி சொல்லுடி என் செல்லக்குட்டி. இப்பதான் கவியா நீ ஃபுல் ஃபார்ம்ல இருக்க, இத விட்டுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்க. இது போதும்டி எனக்கு. சீக்கிரமே மாப்பிள்ளையா வந்து உன்னை பாக்குறேன். நீ அழகி. சரி நம்ம போலாமா? தேடுவாங்க. ம் இப்போ மைண்ட் கிளியர் ஆயிடுச்சா? ஓரளவுக்கு. நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணாம ஓப்பனா அவங்க கிட்ட பேசுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லது. ஓகேடி.